கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு. இது தொடர்பாக விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். இது பற்றிய விவரங்கள். வணக்கம். கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து எடுத்த இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் துறை அமைச்சருடன் சென்று அந்த பகுதி மக்களை பார்வையிட வேண்டும் என உயர்நீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றது. கள்ளக்குறிச்சியில் அண்மையில் விசச்சாராய மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விசச்சாராயங்கள் அனைத்தும் கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து கொண்டு வரப்படுவதாக ஒரு புகார் இருந்தது. இதைத் தொடர்ந்து கல்வராயன் மலையின் மேம்பாட்டுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அறிவதற்காக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் கல்வராயன் மலை மேம்பாட்டிற்காக அரசு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை தாக்கல் செய்வதற்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் எனவும் அவர் கோரினார். அப்போது நீதிபதிகள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை, அதாவது கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு, அங்கு சாலை வசதிகள் மற்றும் ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும், மேலும் அந்த பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அல்லது துறை அமைச்சருடன் சென்று அந்த பகுதிகளை பார்வையிட வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தனர். மேலும் நாங்கள் சென்று பார்வையிடுவதை விட அமைச்சர்கள் சென்று அந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்தனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு சாலை வசதிகள், ரேஷன் கடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் விரைந்து ஏற்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவினை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை கல்வராயன் மலைப்பகுதிக்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், அதன் மேம்பாட்டிற்காக இதுவரை செலவு செய்யப்பட்டுள்ள தொகைகள் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் அறிக்கையாக தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர்.